பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் டீ சாப்பிட்டீங்கன்னா காலையில் அப்பத்தில் ஆரம்பித்து வடையே ஒரு 20 வெரைட்டி போடுறாங்க சார். தவளை வடைன்னு ஒன்று போடுவாங்க, கீரை வடைன்னு ஒன்று போடுவாங்க, அதுலேயே மல்லி வடைன்னு ஒன்று போடுவாங்க. இவ்வளவு லென்த்தா சொல்றியே, உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா? தோசைக்கல் இருக்கும், தோசைக்கல் கீழே கறி எரியும், மேலே ஆட்டுக்கறி அவியும். தலைக்கறி, குடல், மூளை, இதில் இருக்க எல்லா ஸ்பேர் ஸ்பாட்ஸுமே அதில் இருக்கும். இந்த குடல் வர்றதுக்குள்ள நான் ஒரு பரோட்டா சாப்பிட்டுருப்பேன், இன்னொரு பரோட்டாக்கு அந்த குடல் வந்துடும். இந்த இன்னொரு பரோட்டாவும் அந்த அரை குடலும் சாப்பிட்டோம்னா மிச்சம் அரை குடல் அனாமத்தா இருக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? சரி, நான் அதுக்கு ஒரு தோசையை சொல்லுவான்னு ஒரு தோசையை சொல்லுவேன். தோசையை சொல்லிட்டு இந்த அரை குடலும் இந்த ஒரு பாதி தோசையை சாப்பிட்டு முடிச்சோடனே அரை தோசை அனாதையா இருக்கும். உங்களுக்கு முட்டை மூளை கிடைக்கும். முட்டை மூளைக்கு ஸ்பெஷலா ஒரு மஞ்சள் கலர் கிரேவி ஊத்துவாங்க. அதுல மஞ்சத்தூள் ஜாஸ்தியா போட்டு செய்யற ஒரு கிரேவி. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? காந்தி மார்க்கெட் கொஞ்சம் ரைட்லயே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புறா கறி, பரோட்டா, அதுக்கப்புறம் கில்மா பிரியாணி, இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஏரியால எங்க லேயர் டீ. நீங்க எல்லாம் வந்துட்டு நார்மலா டீ, காஃபி, ஹார்லிக்ஸ் தனித்தனியா குடிப்பீங்க சார். நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. அதெல்லாம் ஒரே கிளாஸ்ல ஒண்ணா வச்சு தராங்க சார். எப்பம்மா? ஃபர்ஸ்ட் இந்த காஃபி ஒரு லேயர்ல, அப்புறம் பால் மில்க் ஒரு லேயர்ல, அது மாதிரி லேயரா இருக்கும் சார். அது எல்லாமே ஒரே கிளாஸ்ல இருக்கும் சார். ஒரு கோலையில எப்படி எம்பிட்டு வரும்? அட செம்புனைக்கு ஒரே வயர்ல 63 சேனல் வருது இல்ல. காஞ்சிபுரம் குடலை இட்லி. அது என்ன காஞ்சிபுரம் குடலை இட்லி? அது மூங்கில்ல செய்வாங்க. அந்த ஒரு இட்லியே 2.25 கிலோ இருக்கும். ஒரு இட்லி 2.25 கிலோ. தேங்காய் இருக்கிற அந்த இளநீ தண்ணி இருக்கு இல்லைங்க சார், அது வந்து எவ்வளவு சார்? ஒரு இளநீ வந்து 40 ரூபா இங்க. அங்க வந்து எவ்வளவு வேணா ஃப்ரீயா குடிச்சுக்கலாம். அதான் சொன்னேனே, நம்புங்க சார். அது எப்படி தம்பி எவ்வளவு இளநீ தண்ணி வேணாலும் குடிச்சுக்கலாம்? ஆமா சார், அது வேஸ்ட் சார். அது என்னது? நீங்க சொல்லல கேட்க நல்லா இருக்கு, ஆனா பயங்கரமா இருக்குது. பயங்கரமா நல்லா இருக்கேடா. நான் சொல்லல கோயம்புத்தூர் பணக்காரங்கன்னு. கோழிக்கு முந்திரி கொடுக்கறதுனா சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி, விடு. மலையில் வேறு எங்கிருந்து கூப்பிட்டாலும் ஒருவன் வருவதில்லை. அந்த புறத்திலிருந்து கூப்பிட்டால் மட்டும் எல்லோரும் எகிரி வந்து நிமிதித்துக் கொள்ள பார்ப்பீர்கள். ஒரு புரோட்டா வெறிய கை தட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பரோட்டாவை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த திருநெல்வேலி மாதிரி ஆம்லேட் குடு, சம்பல் குடு, இந்த சண்டைக்கெல்லாம் போக மாட்டீங்க. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. ஊரை விட்டுட்டு அம்மா சீக்கிரம் முடியுமா, எனக்கு அப்படியே பசிக்குது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த குணம் மதுரை தான். இதான் மதுரை. இது இல்லடா ஊரு. இவர்கள் சாப்பிட்டதை பார்த்து எனக்கு ஒரு ஏக்கம் வந்ததால் இப்போது இடைவேளை விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது.